எல்லாருக்கும் வணக்கம். என்னை பற்றி ஷார்ட்டாக சொல்லணுன்னா, நான் ஒரு லிரிக் ரைட்டராக, டைலாக் ரைட்டராக, ஸ்டோரி ரைட்டராக, அசிஸ்டன்ட் டைரக்டராக ஸ்டார்ட் பண்ணேன் கெரியரை. அதுக்கப்புறமா ஒரு 2 படம் பண்ணேன், உஷ் அண்ட் தரலே நன் மகான்ட்டு. அதுக்கப்புறமா என் லைஃப்பில் பெரிய ஹிட்டுன்னா சிவண்ணா சாரோட ஓம். ஒரு 2 டேஸ்லேயே அவர் என்னை பற்றி ஷூட்டிங் பார்த்து எல்லா ப்ரெஸ்ஸோடு சொல்லிட்டார், இவர் பெரிய டைரக்டர் ஆகுறாங்கன்னுட்டு. எனக்கு பயமாச்சு, என்ன சார் இன்னும் 2 டேஸே ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அப்போவே சொல்லிட்டீங்க நீங்கள். பாருமா நீ படம் ரிலீஸ் ஆன அப்புறமா அப்போவே பவிஷ்யம் சொன்னார் அவர். என்னை மாதிரி பெரிய ரொம்ப டைரக்டர்ஸுக்கு அவர் பிரேக் கொடுத்துருக்காங்க. எவ்வளவோ டைரக்டர்ஸ், ஒரு 130 ஃபிலிம்ஸில் ஒரு 50 டைரக்டர்ஸுக்கு பிரேக் கொடுத்துருக்குறாங்க. இப்போது ஒரு மியூசிக் டைரக்டராக ஒரு 130 ஃபிலிம்ஸ் 150 ஃபிலிம் பண்ணி பெரிய மியூசிக் டைரக்டர். அவர் இன்பிட்வீன் பிரேக் எடுத்து ஃபஸ்ட் டைம் ஒரு டைரக்ஷன் பண்ணி ஒரு படம் பார்த்து அப்புறமா சிவண்ணாக்கு அப்ரோச் பண்ணி அப்புறமா எனக்கு சொன்னார். அவர் சொன்னார், நீங்கள் பெரிய மியூசிக் டைரக்டரு, நீங்கள் என்ன சொன்னால் நான் பண்ணணும், என்ன பிகாஸ் இட் இஸ் மை டியூட்டின்னு சொன்னேன். அதுவும் சிவண்ணாவோட பண்ணுறதே ஒரு லக்கு. இந்த படத்தை ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர் பண்ணியிருக்கிறேன், எல்லாம் பாருங்கள். ராஜ்பி ஷெட்டி கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறமா கிரெடிட் ஷூட் கோ டு ஹிம் ஆல்சோ. ஆக்சுவலி இஸ் எ கிரேட் ப்ரொடியூசர். ஃபுல் சிஜி ஒர்க் எல்லாம் கனடாவில் பண்ணியிருக்கிறாங்க, ரொம்ப பெரிய பட்ஜெட்டில் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வி நீட் ஆல் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ், ப்ளீஸ் பிளெஸ் அஸ். தேங்க்யூ, சப்போர்ட் அஸ். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். சார் போயிடாதீங்க சார், உங்களுக்கும் கொஸ்டின்ஸ் இல்லை சார், எல்லாருக்குமே எனக்கு கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக இருக்குது. ஸோ சார், we'll definitely start with Om. It was such a iconic film. It is such an iconic film. So நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு டைரக்ட் பண்ணுறதுக்கும் அவரோட நடிக்கிறதுக்கும் which one do you prefer? இது ரெண்டில். ஆக்டிங் ஓகே, ஐ லவ் டு டைரக்ட் ஹிம் ஆக்சுவலி. பிகாஸ் அவர் என்னென்னா டைரக்டர்ஸ் டார்லிங்கு. ஒரு சின்ன இன்சிடெண்ட் சொல்லணுன்னா, பெரிய ஆல்ரெடி ஒரு சூப்பர் ஸ்டார். அப்போது நான் இன்னும் புது டைரக்டரு. ஒரு சீனு, ஒரு ஜெயிலில் ஒரு செல்லில் ஒரு ஷாட் எடுக்கணும். எப்படி சொல்கிறதுன்னுட்டு, அங்கே சார் இந்த செல்லை இங்கே இவனெல்லாம் கொண்டு போய் உக்காந்தா எல்லாம் எடுத்துடுறாங்க சார், ஒன்லி செட்டியில் உட்கார வைக்கிறாங்க. எப்படி டப்பண்ணா பண்ணப்பான்ட்டு அப்படி பட்டது எல்லாமே பண்ணிட்டேன். கேட்குறதுக்கு முன்னாடி பண்ணுறாங்க அவர். அவ்வளோ ஒரு டார்லிங் அவர், அவ்வளோ ஒரு ஸ்வீட் ஹார்ட்டு. அதுக்கு தான் அவ்வளோ பெரிய எல்லா பொது டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து பெரிய ஹிட் கொடுத்துருக்காங்க. கிரெடிட் ஷுட் கோ டு சிவண்ணா. லவ்லி சார். அண்ட் இன்னொரு விஷயம் நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா, டீசரில் லாஸ்ட்டில் ஒரு ஷார்ட் சார், ஒரு டாகோட இருக்கீங்க அண்ட் நீங்களும் அதே பொசிஷனில் உட்காந்துருக்கீங்க. அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் நீங்கள், இது மாதிரி ஒரு சீன் இருக்குதுன்னு சொன்னப்போ என்ன ஃபீல் பண்ணீங்க? டக்குன்னு ஸ்போர்ட்டிவாக பண்ணிட்டீங்களே. ஐயோ, அதெல்லாம் டைரக்டர்ஸ் விஷன். அது நான் என்ன சூப்பர் ஸ்டார் அதெல்லாம் இல்லை. என்னென்னா அந்த மாதிரி அவர் ஃபீல் பண்ணார், இப்படி இருக்கணும். இந்த கேரக்டரே ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு போர்ட்ரே பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. அண்ட் ஆல்மோஸ்ட் இந்த லாங் டியூரேஷன் ஷூட்டிங் பீரியடில் ஒன் மெமரி உங்களுக்கு இந்த செட்லேருந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு, செம்ம ஜாலியான ஒரு நாள்னா எது சொல்லுவீங்க? இல்லை, அது என்னவோ தெரியாது, இவரோட பண்ண ஒரு டேரும் மெமரியே. நான் ஓம் இந்த வெற்றி ஒரு 2-3 படம் பண்ணியிருக்கிறேன், அவர் கூட ஆக்ட் பண்ணியிருக்கிறேன். அப்புறமா இந்த படம் எவ்ரி டே இஸ் எ மெமரபிள் டே. அந்த மாதிரி அவர் என்னன்னா ஒரு ஜாலியாக இப்போ பேசினார் இல்லையா, இது எதுவுமே இல்லை. ஷூட்டிங்கில் பார்க்கணும், ஃபுல் அட்மாஸ்பியரே ஜாலியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் ஹார்ட். ஓ, எவ்ரி டே இஸ் எ பியூட்டிஃபுல் மெமரி ஃபார் மீ. ஓகே சார், வெரி லவ்லி. ஒன் லாஸ்ட் கொஸ்டின். உங்களுக்கும் நீங்கள் பேச தமிழ்லேயே எங்களுக்கு எல்லாம் தெரியுது, இந்த டீமே சென்னைக்கு ஒரு பயங்கர ஒரு கனெக்ட் இருக்கிற டீம். உங்களுக்கு சென்னையில் மோஸ்ட் ஃபேவரட் திங் டு டூனா என்ன சொல்வீங்க? சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே இட்லி சாம்பார் 3 கலர் சட்னி இருக்கு இல்லையா, ரெட் க்ரீன் அண்ட் ஒயிட்டு. அப்புறமா அந்த சாம்பார் நான் எப்போ ஃபஸ்ட்டு ஹாண்ட் ஆகுறது இங்கே சாப்பாடு. என்னென்ன பக்கா சவுத் இண்டியன், அந்த மாதிரி டேஸ்ட் இங்கேயே வேறு எங்கேயும் கிடைக்காது. லவ்லி சார், தேங்க்யூ ஸோ மச். ஃபஸ்ட்டு மீடியாக்காருக்கு வணக்கம். கொஞ்சம் தமிழ் அப்படி இப்படி பேசினா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் பேசுகிறேன், தமிழில் பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த படம் சொல்லணுன்னா இதெல்லாம் ஃபுல்லு கிரெடிட் போகிறது அர்ஜுன் ஜென்னைக்கு. அவர் தான் பாத்திரதாரி, நாங்கள் எல்லாம் சூத்திரதாரிங்க தான். அவங்க 1 இயர் எடுத்தாங்க. அது சார் நீங்கள் சூத்திரதாரி ஆகும். சரி சார், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சார்.
இது எல்லாரும் சொல்கிறாங்க பேன் இண்டியா, இது கண்டிப்பாக பேன் இண்டியா இல்லை, இது இந்தியன் ஃபிலம்னிட்டி. இது ஒரு சனாதன தர்மாக்கு ரொம்ப ரொம்ப கிட்டாக இருக்கிற படம் இது. நாங்கள் பேன் இண்டியான்னுட்டு நாங்கள் டூர் வரல. இது பேன் இண்டியான்னுட்டு எல்லோரும் சொல்கிறாங்க, நான் ஒரு கன்னடா படம் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் பேன் இண்டியான்னுட்டு வாய்ஸ் டப் பண்ணிவிட்டு வராங்கன்னுட்டு. கண்டிப்பாக இது இல்லை. இது இந்தியன் ஃபிலம். இது எல்லோரும் பார்க்கணும் ஃபிலம். அது எப்படி சொல்கிறதுக்கு எனக்கு சரியாக தெரில. அதனால் இது எல்லா ஊரில் கனெக்ட் ஆகுது. இந்த சப்ஜெக்ட் என்னன்னா இது இந்த யூனிவர்சல் த்ரோட் இந்தியா யூனிவர்சல்னுட்டு. இது நாங்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படம் ஹை பட்ஜெட்டில் பண்ணியிருக்கிறோம். அந்த சிஜி வந்து நாங்கள் கனடாவில் ஃபஸ்ட்டு டைம், இந்தியாவில் ஃபஸ்ட்டு கனடா டைமில் சிஜி பண்ணியிருக்கிறது. இங்கே அந்த கிளைமேக்ஸ்க்கு சிஜி இங்கே எப்படி பண்ணுறாங்களோ என்னமோன்னு பயத்துக்கு போயிட்டு அப்புறமா நாங்கள் டைரக்டர் எல்லாம் பேசிட்டு நாங்கள் கனடாவில் ஒரு டீமை வர வச்சுட்டு அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க ஷூட்டிங்கில் சுமார் ஒரு மாதம் இந்த இல்லை சார் 1.5 மாதம் அவங்க நம்ம ஜொத்தையில் இருந்துட்டு எப்படி பண்ணோம், எப்படி இது பண்ணோம், இப்படி பண்ணால் இப்படி இருக்கோம், இது பண்ணியிருக்கணுன்ற டைரக்ட் டிஸ்கஸ் பண்ணி நாங்கள் பண்ணி இது எப்படி என்ன இது ஒரு அது பார்த்தா தெரியும். ஏன்னா நான் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது எனக்கு பேசுகிறதுக்கு ஆகல. நெக்ஸ்ட் டைம் நான் பேசுகிறேன். இது ஒரு தரம் இந்தியன் ஃபிலம். இது என்னதான் ஏன்னா இப்போ நம்ம கன்னடா படம் எடுத்துகிட்டு எல்லாம் எடுத்துகிட்டு இப்போ நாங்கள் அதனால் தமிழ் டப் பண்ணிவிட்டு தெலுங்கு டப்பு பண்ணி ஹிந்தி டப்பு பண்ணிவிட்டு அந்த மாதிரி இல்லையே இல்லை. ஃபஸ்ட்டு டைமு ஒரு டைரக்டரு ஒரு இந்தியன் ஃபிலம் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம ஒரு இந்தியன் ஸ்டார் நம்ம சிவண்ணா, நம்ம உபேந்திர சார், ராஜ்பி செட்டி வாரி போகிறாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அந்த நீங்கள் அது கிளைமேக்ஸ்க்கு நாங்கள் எவ்வளோ கட்ச் பண்ணியிருக்கோன்னா நீங்கள் படம் பார்த்தா தெரியும். ஏன்னா நம்ம இப்போ சொல்லக்கூடாது, படம் பாருங்க. ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாம் வீடு எல்லாம் ஃபேமிலி இருந்தால் 8 வருஷம் இருந்தால் 80 வருஷம் இருக்கும் ஆறாமல் உக்காந்து பார்க்கலாம் படம். ஆறாமல் பார்க்கலாம் படம். ரொம்ப நீட்டாக வந்திருக்குது. இது நான் இந்தியாவிலே ஃபஸ்ட்டு அந்த சப்ஜெக்ட் எடுத்திருக்கிறது கூட நம்ம தான் ஃபஸ்ட்டு அது எடுத்திருக்கிறது. நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்ட்டு நான் கேட்குறேன். வணக்கம் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் உங்களுக்கும் கேள்வி இருக்குது சார், நீங்களும் போக முடியாது சார். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் டீசர் செலிப்ரேஷனுக்காக வந்து உங்கள் டீம் பயங்கரமான எஃபர்ட் போட்டிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். லாஸ்ட் 2 டேஸில் பாம்பே, ஹைதராபாத், இப்போ இன்றைக்கி சென்னை அண்ட் இன்றைக்கி நைட் திருப்பி வந்து கொச்சி போகிறாங்க. ஸோ அந்த ஒரு இனிஷியேட்டிவ்க்கு வாட் வாஸ் தாட் ப்ராசஸ்? ஏன்னா இட் டஸ் நாட் ஹேப்பன் வெரி ஆஃபன் இல்லை சார். இல்லை எனக்கு சரி இங்கிலீஷ் தெரியாது, தமிழில் சொல்லிடுங்க. ஏன்னா இல்லை எனக்கு தெரியாது நட்டு. இது டீசர் செலிப்ரேஷன் ஈவெண்ட்டுக்காக வந்து நீங்கள் 4 இடத்துல வந்து ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. தூக்கமே இல்லாமல் அதுவும் 2 நாளில் வந்து தொடர்ந்து ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. இது ஏன் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க? நான் சொல்லல மேடம், இது இந்தியன் ஸ்டோரி. இது எல்லாம் பார்க்கணும். சப்ஜெக்ட் என்ன பார்க்கணுன்னா எந்த விடுங்க எனக்கு வயசு இருக்குது. இப்போ சிவண்ணா 2 நாள் தூக்கம் இல்லாத எவ்வளோ லவ்லலிக்காக இருக்கிறாங்கன்னுட்டு இப்போ நம்ம இது பார்த்தாவே தெரிஞ்சு போகுது. இதுன்ட்டு ஒருத்தர் நம்ம ராஜ்பக்ஷ செட்டி வரல, அவங்களுக்கு ஷூட்டிங் இருக்குன்னுட்டு நெக்ஸ்ட் டைம் அவர் வராரு. இது நான் எதை சொல்லலை. இது கன்னடா படம் இல்லவே இல்லை, நான் டப்பிங் பண்ணிட்டேன். இது இந்தியன் படம் பண்ணிட்டு நான் பண்ணின்னு இருக்கிறோம். நீங்கள் பாருங்கள். ஏன்னா நான் பேசுகிறது தானே, நான் ட்ரெய்லருக்கு வர்றேன். அப்போ நீங்கள் கேளுங்க கொஸ்டனை, நான் கேட்குறேன். அது என்னன்னுட்டு படம் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா சக்ஸஸ் மீட்டுக்கும் வரும், அப்போ கேளுங்க. இது ஒரு இந்தியன் படம், ரொம்ப இதாக இருக்குது. இப்போ சிவண்ணா சொன்ன மாதிரி இந்த படம் 150 படத்துக்கு பேசுனாங்க. எப்படி இந்த ஷூட்டிங்கில் சிவண்ணா பற்றி சொல்லணுமானா இது கிளைமேக்ஸ் இது பேசணுமா சிவண்ணா எழுபதில்ல இந்த கிளைமேக்ஸில் அவங்களுக்கு உடம்பே சரியில்லை. அது கிளைமேக்ஸில் ஃபைட் பண்ணும், ஃபைட் மாஸ்டர் இருக்கிறாங்க, இது என்ன இருக்கிறாங்க. அப்புறமா அவங்களுக்கு அமெரிக்காவுக்கு ஆப்ரேஷன் பண்ணும். நம்மளுக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, என்ன இது ஐயோ இன்னும் இந்த மாதிரி இருக்குது. படம் உடுப்பா எப்போ வேணும்னா பண்ணலாம், துட்டு எப்போ வேணால் சம்பாதிக்கலாம், மனுஷர் இல்லையான்னு நம்ம ஒரு பக்கம். இல்லை இல்லை பண்ணுறேன், நான் பண்ணுறேன்னுட்டு டைரக்டர் சொல்கிறது, சார் என்ன சார் இதுன்னு. இல்லை நான் பண்ணுறேன், அண்ணா சொல்லியிருக்காங்க பண்ணுறாங்கன்னுட்டு. சார் நீங்கள் நம்புறீங்களோ விடுறீங்களோ, ஷூட்டிங்கோ எவ்வளோ பண்ணுறாங்கன்னுட்டு. இப்போ என்றைக்கே எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா மைண்டில் உக்காந்துடும். ஓ எப்படி அப்பா நாங்கள் இப்படி இதுன்னுட்டு அவங்க மைண்டில் வச்சுக்காத அவங்க அந்த வேலை பண்ணாங்க இல்லையா. ஹேண்ட்ஸ் ஆஃப் வேணும் அவங்களுக்கு. ஹேண்ட்ஸ் ஆஃப் அங்கே ஷூட்டிங் பண்ணுறாங்க, ஃபைட் பண்ணுறாங்க, போய் சேரில் உக்காராங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, பேசுகிறாங்க, காப்பி கொடுக்குறாங்க. நான் சைடில் உக்காந்துக்கின்னு என்ன இவர் இந்த மாதிரி பண்ணிட்டு எங்கே சிரிச்சுன்னு இருக்கிறாரு, எப்படி நம்ம இது பண்ணுறது பேசுறதுன்னுட்டு. அதுக்கு ஒரு செகண்ட் ஆன்சர் சிவனா இந்த மாதிரி யாரும் பண்ணுறதில்லை.
இப்போ ஒரு ஜுரம் வந்தால் கூட வெளியில் போகிறதுக்கு நாங்கள் ஐயோ இருப்பாச்சு 2 நாள் ரெஸ்ட் எடுத்து போகலான்னுட்டு அந்த மாதிரி இருந்தால் கூட வந்து நமக்கு பண்ணிவிட்டு டப்பிங் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறமா ஆப்ரேஷன் பண்ணார். ஏன்னா அவங்களுக்கு அப்படி தான் அந்த படம் அவ்வளோ இஸ்தின்னு வந்து வருது. நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வருது, இந்த மாதிரி நாங்கள் சார்ட்டட் ஃப்ளைட்டில் வர்றோன்னுட்டு ஒரு 5% இல்லை 1% கூட நான் எடுக்கல. ஃபஸ்ட் இருந்தே வேறு அது என்னமோ அந்த கோயில் அந்த சிவன்னா சிவந்து நமக்கு ஆசீர்வாதம்னா தெரியாது. இவ்வளோ வரைக்கும் எடுத்தாந்து எங்கள் வீட்டு இருக்கிறது. நீங்கள் பாருங்கள், படம் பாருங்கள். நாங்கள் சொல்கிறதுக்கான கண்டென்ட் நல்லா இருக்கணும். இல்லை இவ்வளோ பேசணும்னா நம்மளுக்கு அது தைரியம் இருக்கணும். ஏதோ பேசுகிறது ஏதோ போகிறது இல்லை. அந்த கண்டென்ட் இது வரைக்கும் இந்தியாவில் யாரும் டச் பண்ணல, நாங்கள் டச் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணுன்ட்டு நான் கேட்குறோம். எல்லாருக்கும் வணக்கம். இன்னொரு வாட்டி நான் எல்லாம் பேசிட்டேன் மேடம், வேறு எதுவுமே தெரியாது. பட் சென்னை நான் வரப்போ எனக்கு ஒரே ஒரு ஃபீல் என்னன்னா, ஒரு 25 இயர்ஸ் பேக் நான் சென்னைக்கு வர்றது மியூசிஷியனாக இருந்தப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்குறதுக்கு இல்லை எதனா ப்ளகின்ஸ் வாங்குறதுக்கு வருவேன். நான் ஃபஸ்ட் டைம் வந்து கால் வச்சுருந்தவன் எங்கே பார்த்தாலும் இங்கே ராஜா சார் போயிருப்பாரா, இந்த கடையில் ராஜா சார் நின்றுருப்பாரா, இந்த பக்கம் ரஹ்மான் சார் போயிருப்பாரா, இப்படி தான். இப்போ வந்தாலும் எனக்கு அவங்க வாழ்ந்த இந்த மண்ணில் நான் வந்திருக்கேனே ஒரு மியூசிஷியனான்றது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு பெருமையாக இருக்குது. அது வந்து ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது. ஸோ லவ்லி சார். உங்களுக்கும் ஐ ஹேவ் ஃபியூ கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, டீசரில் நான் பார்த்தேன் ஜாஃபர் நடிச்சிருக்காரு, மொட்டை ராஜேந்தர் இருக்காரு. ஸோ அந்த காஸ்டிங் பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் மொட்டை ராஜேந்திர சார்து. அண்ட் ஜாஃபர் கூட ஃபுல் படம் கூடவே இருப்பார். 2 பேரும் பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. அண்ட் இன்னும் வெரி இம்பார்ட்டண்ட்னா இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம்னா, நம்ம உபேந்திரா சாரை வந்து நான் சின்ன வயசில் பெரிய ஃபேனு. அவர் இப்போ சொன்னார் இல்லை சிவனாவுக்கு அந்த ஜெயில் சீன் ஓமில் எடுக்கிறப்போ அவருக்கு எப்படி ஃபீலாக இருக்குது, சேம் ஃபீலிங் எனக்கு அந்த நாய் மாதிரி ஒரு ஷார்ட் வச்சு கேட்குறப்போ எனக்கு அதே ஃபீல் பயமாக இருந்தது. எப்படி கேட்குறது, நான் உக்காந்தெல்லாம் காட்டினேன், அவர் இப்படி பார்த்துன்னு இருந்தார். அப்படியேம்மா பண்ணிடலாமா, அவ்வளோதான் சார். தட் இஸ் வை தீஸ் பீப்புள் ஆர் லெஜெண்ட்ஸ். இங்கே உக்காந்து இருக்குது அதே ஃபீலிங் எனக்கு அன்றைக்கி வந்தது. ஸோ அண்ட் ப்ரொடியூசர் சார் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காரு. வெரி இன்னோசன்ட் ப்ரொடியூசர் பட் வெரி டைனாமிக் ப்ரொடியூசர். அவர் வந்து எதுக்குமே யோசிக்காமல் இந்த படம் ரொம்ப அழகாக வந்திருக்கு. நீங்கள் எல்லாம் பார்க்க போகிறீங்க. இட் வில் பி ஒன் ஆஃப் இட்ஸ் கைண்ட். ஓகே சார். இன்னொரு கொஸ்டின் எனக்கு வந்து ஆக்சுவலாக அது கொஸ்டின் இல்லை, ஒரு வருத்தம்னே சொல்லலாம். டீசர் பார்த்து முடிச்சோன்னா எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு, என்னடா ஒரே பாய் ஸ்குவாடாக இருக்கே படம், ஹீரோயின்லாம் இல்லையா சார் இந்த படத்தில்? ஹீரோவா மேடம்? ஹீரோயின் சார். அதான் அப்போ ஹீரோயின் சொன்னால் கூட ஹீரோவான்னு கேட்குறீங்க நீங்கள்? இல்லை கண்டிப்பாக ராஜ்பி ஷெட்டிக்கு ஒரு பேர் இருக்காங்க மேடம். அது என்னென்னா அவருக்கு மட்டும் லக்கி. நம்ம படம் அவங்க எவ்வளோ லக்கின்னா நம்ம படம் பண்ணின்னு இருந்தோம். கரெக்டாக படம் முடிக்கிற டைமுக்கு அவங்க கல்யாணம் ஆகிடுச்சு மேடம். கல்யாணம் ஆகிட்டு அவங்களும் கனடா போயிட்டாங்க. ஸோ அது ஒன்று. ஸோ ஓகே சார். ஸோ நீங்கள் வந்து உங்கள் மியூசிக் வந்து சிவானாவோட இருக்கட்டும், உப்பி சாரோட இருக்கட்டும், யூ கிவன் சச் பிளாக் பஸ்டர்ஸ், எஸ்பெஷலி த மியூசிக் ஆஸ்பெக்ட் ஆஃப் இட். இந்த படத்தில் மியூசிக் எவ்வளோ பாடல்கள் வந்திருக்கு? 45ல் என்ன மாதிரி பாட்டெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? இல்லை நான் டைரக்ட் பண்ணுறோன்னப்போ எல்லாமே அதான் ஒரு மியூசிக்கல் சப்ஜெக்ட் தான் பண்ணுவார் மியூசிக் டைரக்டர்னு எல்லோரும் அதான் நினச்சின்னு இருந்தாங்க. அது பார்த்தோன்னே கதையில் பாட்டே வரல மேடம். கதையில் பாட்டை உட்கார வைக்கிறதுக்கு அப்படி சுச்சுவேஷன் பாட்டு ஷூட் பண்ணுற மாதிரி கிடையாது. பட் பேக்ரவுண்டில் நிறைய சாங்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஒரு ப்ரொமோஷ்னல் சாங் பண்ணுவோம். அண்ட் தட் ப்ரொமோஷ்னல் சாங் வில் பி வெரி ஸ்பெஷல். அது அனௌன்ஸ் பண்ணுறோம் அதில் என்ன ஸ்பெஷாலிட்டி.